ஹாய், இன்றைக்கி நான் சூப்பரான சிக்கன் கிரேவியோடு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அது செய்கிறதுக்கு ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு விரல் சைஸ் துண்டு இஞ்சி, 15 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால டேஸ்ட் ரொம்ப எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இது ஒரு ஆப்ஷனல் தான். இது வேணும்னா யூஸ் பண்ணுங்க, வேண்டானா விட்டுடலாம். இதோட 2 பச்சை மிளகாவே நான் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பச்சை மிளகாய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப காரம் அதிகமாகிடும். அதனால் 2 மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளியாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிக்கலாம். அப்போது ஒவ்வொரு மசாலா பொருளாக சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தான் நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கேட்டுக்கோங்க. கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் நான் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் மேலே வர அளவுக்கு ஓரளவுக்கு எண்ணெய் மேலே வரணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை லைட்டாக போகட்டும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 7 மினிட்ஸ் அந்த மசாலாவை குக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். அதோட சிக்கனையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா சிக்கன் சாஃப்டாக வரணும். அதுக்காக தான். இப்போது 2 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா மேலே எண்ணெய் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எண்ணெய் மேலே வந்துருச்சு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை போட்டு சிக்கனை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மேலே எண்ணெய் வரணும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.